தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் இருக்கக்கூடிய 3 கோடிக்கு மேற்பட்ட மின் நுகர்வோர்களுக்கு மின் கணக்கீடு செய்வதற்காக ஸ்மார்ட் மீட்டர் என்கின்ற ஒரு புதிய மீட்டரை பொருத்துவதற்காக முயற்சிக்கிறார்கள். மத்திய அரசினுடைய நிர்பந்தத்தை ஏற்று மாநில அரசு மின்சார வாரியத்திற்கு இந்த உத்தரவினை இட்டுள்ளது. இந்த புதிய ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தப்பட்டால் ஒரு புதிய தொழில்நுட்பத்தை வரவேற்பதற்கு ஈடாகும். அதே நேரத்தில் இந்த பகுதியிலே பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய 10,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியை இழக்க நேரிடும். இரண்டாவது, இந்த புதிய மீட்டரை பொருத்தியதற்கு பிறகு அது கோளாறு ஏற்பட்டால் அதை சரி செய்வதற்கோ அல்லது முறையிடுவதற்கோ வாய்ப்பு இருக்காது. புதிதாக பொருத்த வேண்டும். அப்படிப்பட்ட தொழில்நுட்பத்தை உடையது. சாதாரணமாக இப்போது பொருத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த மீட்டரை விட 10 மடங்குக்கு மேல் விலை உயர்வான, இது தேவையற்ற ஒரு செலவினத்தை ஏற்படுத்தும். மத்திய அரசு இதற்கு ஆகக்கூடிய செலவினத்தில் ஒரு 30% மானியம் அளிக்க இருப்பதாக தெரிகிறது. இதர தொகையை மின்சார வாரியம் தான் செலுத்த வேண்டும். ஒரு கால் இந்த மீட்டர் பொருத்தப்பட்டதற்கு பிறகு இந்த தொகையை மின் நுகர்வோரிடத்தில் வசூலிக்கக்கூடிய நிலையும் ஏற்படலாம். காரணம், மத்திய அரசு மின்சார சட்ட திருத்த மசோதாவை உள்ளடக்கி இந்த தொழிலை முற்றிலுமாக பிரித்து இன்றைக்கு 5 கம்பெனிகள் உருவாகியிருக்கின்றன. சாதாரண மக்கள் தமிழ்நாடு மின்சார வாரியம் என்ற பெயரினை உபயோகித்திருப்பீர்கள். ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னதாக தமிழ்நாடு மின்சார வாரியம் 3 கம்பெனிகளாக பிரிக்கப்பட்டது. சமீபத்தில் கடந்த ஆண்டு மேலும் 2 கம்பெனிகளை உருவாக்கி மொத்தத்தில் 5 கம்பெனிகளாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. எதிர்காலத்தில் இந்த 5 கம்பெனிகளுமோ அல்லது மின் விநியோகம் செய்வதில் பிரதான பங்கு பாத்திரமாக இருக்கக்கூடிய மின் பகிர்மான கழகமோ மேலும் பல கம்பெனிகளாக பிரிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்படி பிரித்து மின் விநியோகம் செய்கின்ற பொழுது விநியோகம் செய்வதற்கு தனியார் முதலாளிகள் உள்ளே வரக்கூடும். அவர்கள் நிர்ணயிக்கக்கூடிய விலைக்கு மக்கள் வாங்க நேரிடும். சாதாரணமாக இன்று கிடைத்து கொண்டிருக்கக்கூடிய முதல் 100 யூனிட் மின்சாரம் இலவசம் என்பது மாறுதலுக்கு உட்பட்டதாகிவிடும். விவசாய மின் இணைப்புக்கு இலவசமாகவோ, சிறு குறு தொழில்கள், நெசவு தொழில்கள் போன்றவர்களுக்கு மானிய விலையில் மின்சாரம் அளிக்கப்படுவதோ இருக்காது. சாதாரணமாக குடும்ப நுகர்வுக்கு தேவைப்படுகின்ற மின்சாரத்தை கூட நுகர்கின்ற நேரத்தை பொறுத்து, காலையில் நம் வீட்டில் அதிகமான வேலை செய்தோம் என்றால் தமிழகம் முழுவதும் ஒரே நேரத்தில் காலையில் 7 மணியிலிருந்து 9 மணி வரை அதிகமாக மின்சாரத்தை பயன்படுத்துகிறார்கள் என்றால் அப்போது ஒரு விலை, உயர்ந்தபட்ச விலை. 9 மணியிலிருந்து 12 மணி வரை ஒரு மத்தியமான ஒரு மீடியமான உபயோகம் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு ஒரு விலை. மாலையில் 6 மணியிலிருந்து 9 மணி வரை அதிகமான உபயோகம் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு விலை. இப்படி நேரத்திற்கு ஏற்ப, உபயோகத்திற்கு ஏற்ப, மின்சார உற்பத்திக்கு ஏற்ப, விநியோகத்திற்கு ஏற்ப விலைகள் மாற்றம் ஏற்படும். தக்காளி பழம் அதிகமாக விளைந்தால் மலிவான விலையில் கிடைக்கிறது. தக்காளி பழம் குறைவாக விளைந்தால் அதிகமான விலைக்கு கிடைக்கிறது.
கனரக போக்குவரத்து, லாரிகள் போன்றவைகள் விலைநிறுத்தம் செய்துவிட்டால் மிக அதிக உச்சபட்சமான விலை இருக்கிறது. இப்படி ஒப்பிட்டு பார்த்து கொள்ளுங்கள். அதிகமான மின்சாரத்தை உபயோகிக்கக்கூடிய நேரம் உச்சபட்ச நேரமாக இருக்கின்ற போது கூடுதலான விலை. இப்போ சாதாரணமாக ஒரு 200 அல்லது 500 என்ற தொகையை செலுத்தக்கூடிய ஒரு சாதாரண குடிமகன் அல்லது விவசாய தொழிலாளி ஆயிரக்கணக்கான ரூபாய் செலவழித்து மின் கட்டணம் கட்டண வேண்டிய அவசியம் வரும். இரண்டாவது, இந்த புதிய மீட்டர் பொருத்துவதனால் ஏதேனும் நமக்கு சிரமங்கள் ஏற்படுகிறது, மின் தட்டுப்பாடு ஏற்படுகிறது, மின் தடை ஏற்படுகிறது, அந்த புதிய மீட்டரினால் ஏதோ கோளாறு இருக்குது என்று சொன்னால் வருவாய் இழப்பு ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இந்த புதிய திட்டத்தை இவர்கள் புகுத்துகின்ற போது என்ன காரணம் சொல்கிறார்கள் என்றால், மின் திரட்டை குறைக்க முடியும், மின் வருவாயை பெருக்க முடியும் என்று சொல்லுகிறார்கள். பல அடுக்குமாடி குடியிருப்புகள், சாதாரணமாக 10 வீடு 20 வீடு என்றல்ல, 200 வீடு 300 வீடு 500 வீடு ஆயிரக்கணக்கான வீடுகள் இருக்கக்கூடிய பெருநகர பகுதிகளில், மாநகராட்சி பகுதிகளில் எல்லாம் இந்த மீட்டர் பொருத்துகின்ற பொழுது ஏதோ ஒரு சிறு தடங்கள் ஏற்பட்டு விட்டு அது கூட, அல்லது குறைவாக 1 மணி நேரம் அது செயலில் இருந்தால் கூட அந்த 1 மணி நேரம் நகரக்கூடிய மின்சாரத்தை கணக்கிட முடியாது. வருவாய் இழப்புக்கு நிச்சயமாக வித்திரும். குறிப்பாக இது உள்வந்ததற்கு பிறகு 10,000 பேர் வேலை இழப்பது மட்டுமல்ல, எதிர்காலத்தில் மின்சார வாரியத்தினுடைய செயல்பாடு என்பது ஒரு கேள்விக்குறியாகிறது. தனியார் மின் விநியோகம் செய்ய வருவார்கள். இப்போது தனியார் மின் உற்பத்தி தலைதுவங்கி இருக்கிறது. ரெனியூவபிள் எனர்ஜி என்று சொல்லக்கூடிய காற்றின் வழியாக மின்சாரம் தயாரித்தல், சூரிய ஒளியின் மூலம் மின்சாரம் தயாரித்ததில் தமிழக மின்சார வாரியத்திற்கு உற்பத்தி எதுவும் இல்லாத நிலையில் ஒரு 15,000 மெகாவாட் இரண்டும் சேர்த்து உற்பத்தி செய்யக்கூடிய திறன் கொண்டிருக்கக்கூடிய ஆலைகளை நிறுவியிருக்கிறார். இது முழுக்க தனியார். மின் விநியோகம் செய்வதற்கு தனியார் கம்பெனிகள் வந்துவிட்டால் நிரந்தர வேலை வாய்ப்பு இருக்காது, பணியாற்றுவர்களுக்கு பணி பாதுகாப்பு இருக்காது. தனியார் நிர்வாகத்தினர் ஆட்களை வைத்து வேலை செய்யக்கூடிய நிலை வரும். மக்களுக்கு ஒரு தரமான சேவை கிடைக்காது. மின்சார சட்டம் என்பது இந்திய தேசம் விடுதலை பெற்று குடியரசானதற்கு பிறகு ஒவ்வொரு கிராமத்திலும் மின் விளக்கு எரிய வேண்டும், அதை சேவை தொழிலாக செய்ய வேண்டும் என்பதுதான் அரசியலமைப்பு சட்டம் சொல்லுகிறது. அதற்காகத்தான் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்று மின்சாரம் ஒரு வணிக பொருளாக மாறியிருக்கிறது. இந்த வணிக பொருளாக மாற்றியதன் காரணமாக எல்லா மாற்றங்களும் தொடர்ந்து வருகிறது. நாங்கள் ஏதோ இந்த ஸ்மார்ட் மீட்டருக்கு எதிர்ப்பாக கருத்துக்களை தெரிவிப்பதாக அரசோ, மின்சார வாரியமோ, அல்லது மக்களோ, அல்லது பொதுநலவாதிகளோ நினைத்தால் அது சரியான கருத்தாக இருக்க முடியாது. எதிர்காலத்தில் வரக்கூடிய ஆபத்தை உங்களுக்கு விளக்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது சொல்லுகின்றோம். ஒரு புறம் நாங்கள் வேலைவாய்ப்பை இழந்தால் கூட மக்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பை நாங்கள் இங்கு விளக்குவதற்கு முன்வருவோம். மக்களும் எங்களோடு சேர்ந்து இந்த கருத்தை ஒட்டி நிற்க வேண்டும் என்பது எங்களுடைய அவா. கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னதாக இருந்து தொடர்ந்து மக்கள் மத்தியில் கொண்டு செல்வதற்கான அனைத்து பணிகளையும் செய்து கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு வேலை நிறுத்தத்திலும் இது குறித்து எங்களுடைய பிரச்சாரங்கள், பிரசங்கங்கள் இருக்கின்றன. மக்கள் மத்தியில் இது எந்த அளவுக்கு சென்றிருக்கிறது என்பது தெரியாது. சென்னை பகுதியில், சென்னை மாநகரத்தில் டி நகர் என்கின்ற மிகப்பெரிய வணிக நிறுவனங்கள் இருக்கக்கூடிய குடியிருப்புகளிலும் வணிக நிறுவனங்களிலும் 1.5 லட்சம் மீட்டர் பொருத்தப்பட்டிருக்கிறது. அதை தனியாக ஒரு நிர்வாகம் கண்காணிக்கிறது. மின்சார வாரியத்திற்கு தொடர்பில்லாத ஒரு நிர்வாகம் இந்த மீட்டரை பொருத்துவதற்கும் மின்சாரம் உபயோகித்ததற்கு பிறகு கணக்கீடு செய்வதற்கும் பணத்தை வசூல் செய்வதற்கு பிறகு மின்சார வாரியத்திற்கு தருவதற்கும் கணக்கீடு செய்யும். லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய் வருமானம் மின்சார வாரியத்துக்கு நேரடியாக வராமல் பிறிதொரு கம்பெனிக்கு சென்று பின்னர் மின்சார வாரியத்துக்கு வருது என்று சொன்னால் ₹1 1 மணி நேரம் இன்னொரு இடத்தில் இருந்தால் அது எத்தனை ரூபாய் பலனை தரும் என்பதை நமக்கு தெரியும். பல கோடிக்கணக்கான ரூபாய்
ஒரு நாளில் வரக்கூடிய வருமானம் தனியாரிடத்தில் சென்று திரும்பி வந்தாலே, அவர்கள் வங்கிக்கு சென்று திரும்பி வந்தாலே, வங்கியில் இருக்கக்கூடிய நேரத்தில் எவ்வளவு நிகர லாபத்தை அவர்கள் அடைவார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். நம்முடைய பணம், நம்முடைய அரசனுடைய நிர்வாகம், மின்சார வாரியம், நம்மளுடைய உழைப்பு, நம்மளுடைய சொத்து யாரோ அனுபவிப்பதற்கு விட வேண்டிய அவசியம் இருக்கிறது. இவற்றை நாம் எதிர்க்கிறோம். மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும், தொழிலாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தொழிலாளர்கள் ஏற்படக்கூடிய பாதிப்புகளுக்காக மட்டுமல்ல, மின்சார வாரியத்தில் பணியாற்ற கொண்டக்கூடிய தொழிலாளர்களும் நாம் இந்த நாட்டில் மக்களில் ஒருவர். நமக்கும் நாளைக்கு மின்கட்டணம் உயரும். இந்த மின்சார வாரியம் பொதுத்துறையில் இருக்காது. இங்கே மின்சார வாரியத்தில் பணிக்கு வருவதற்கு யாருக்கும் வேலை வாய்ப்பு இருக்காது. தனியார் முதலாளிகளுடைய ஆதிக்கத்துக்கு உட்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலை வரும். இந்திய தேசம் முழுவதும் இப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கிறது. தனியார் மயப்படுத்தப்பட்டக்கூடிய நிலை இருக்கிறது. சமீபத்தில் உத்தரப்பிரதேசத்தில் சண்டிகரில் போராடி கொண்டிருக்கிறார்கள். உத்தரப்பிரதேசத்தில் 2 மின்கழக கம்பெனிகளை தனியாருக்கு விற்பதற்கான அத்தனை முயற்சிகளையும் அரசு எடுத்திருக்கிறது. தமிழகம் மட்டும் விதிவிலக்காக இருக்க முடியாது. தமிழகத்திலும் அப்படிப்பட்ட நிலைகள் எட்டலாம். வருவதற்கு முன் நாம் தடுக்க வேண்டும். வருமுன் காப்போம் என்று சொல்லக்கூடிய அந்த பொதுவான கொள்கையை நாமும் இருப்போம். மின்சார வாரியத்தில் ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை கைவிடுவதற்காக வலியுறுத்துவோம். மின்சார வாரியத்தை பொதுத்துறையிலேயே கொண்டு செல்வதற்கான வாய்ப்பினை ஏற்படுத்துவோம். மின் தொழிலை பாதுகாப்போம், மின்சார தொழிலாளரை பாதுகாப்போம் என்கின்ற நிலையில் தொழிலாளர்களும், பொறியாளர்களும், அலுவலர்களும், பொதுமக்களும், விவசாயிகளும், விவசாய தொழிலாளர்களும், வணிக பெருமக்கள் எல்லோரும் இணைந்து நின்று போராட வேண்டிய காலகட்டமாக இருக்கிறது என்கின்ற உங்கள் கவனத்திற்கு கொண்டு வரக்கூடிய முன்னோட்டமாக இதை சொல்கின்றோம். எதிர்வரும் மே 20 இந்திய தேசத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மத்திய தொழிற்சங்கங்களும் சேர்ந்து பொதுவான கோரிக்கைகளுக்காக போராடுகின்றார்கள். அந்த போராட்டத்தில், அந்த அகில இந்திய வேலைநிறுத்தத்தில் மின்சார சட்ட திருத்த மசோதாவை எதிர்ப்பதும், மின்சார வாரியங்களை தனியார் மயப்படுத்துவதை எதிர்ப்பதும், ஸ்மார்ட் மீட்டர் கொண்டு வருவதை எதிர்ப்பதுமான கோரிக்கை இருக்கிறது. ஜூன் 26 இந்திய தேசத்தில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட மின்சார தொழிலாளர்கள், பொறியாளர்கள், அலுவலர்கள் இணைந்து வேலைநிறுத்தத்தில் ஈடுபட இருக்கிறார்கள். அதிலும் இந்த கோரிக்கை இருக்கிறது. நாட்டை பாதுகாப்பதற்காக, மக்களுக்கு சேவை செய்வதற்காக, தொழிலை பாதுகாப்பதற்காக வேலைநிறுத்தத்தில் ஈடுபட இருக்கிறோம். இந்த வேலைநிறுத்தத்தில் பங்கேற்க வேண்டும். வேலைநிறுத்தத்தை வெற்றி பெற செய்ய வேண்டும். மக்களும் பேராதரவு தர வேண்டும். இன்று இருக்கக்கூடிய நிலையிலிருந்து நாளை வரக்கூடிய அபாயத்தை உணர்ந்து நாம் அனைவரும் இணைந்து போராட வேண்டிய அவசியம் இருக்கிறது என்பதை உங்களுக்கு நாங்கள் தெரிவிக்கின்றோம். நன்றி, வணக்கம்.